Part 2 English Literature before Chaucer. From the Conquest to Chaucer. From the Norman Conquest to the beginning of 13th century, English had a severe struggle to maintain itself as a written language. நார்மன்ஸ் 1066ஆம் ஆண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை ஆங்கில மொழி எழுதுகிற மொழியாக தன்னை நிலைநிறுத்த கடுமையாக போராடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் விச் ஃபார் நியர்லி 200 years பிஃபோர் வில்லியம்ஸ் லேண்டிங் அண்ட் ஷோட் லிட்டில் சைன் ஆஃப் லைஃப். அதோட தொடர்ச்சியாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதோட விளைவான்னு சொல்லலாம். வில்லியம் இங்கிலாந்தில் வந்ததற்கு முன் 2 நூற்றாண்டுகளாகவே பலவீனமாக இருந்த ஆங்கில இலக்கியம் மேலும் தளர்ந்தது அப்படின்னு சொல்லாங்க. As a consequence, English literature, which for nearly 200 years before William's landing had shown little sign of life, now for another period of 150 years almost ceased to exist அப்படின்னா, அதனால் அடுத்த 150 ஆண்டுகள் வரை ஆங்கில இலக்கியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காணாமல் போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ceased to exist அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரிவைவல் பிகன் இன் ரெயின் ஆஃப் ஜான். கிங் ஜான் ஆட்சி காலத்திலலாம் ஆங்கில இலக்கியம் மீண்டும் வளர தொடங்கியது எப்போ அப்படின்னா கிங் ஜானோட ஆட்சி காலத்தில். பை விச் டைம் த லாங் ஸ்டாண்டிங் ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் த நேட்டிவ் பாப்புலேஷன் அண்ட் த இன்வேடர்ஸ் ஹேட் பீன் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவுட் க்ரோன் அப்படின்னா அந்த நேரத்தில் நாட்டோட பழைய மக்களுக்கும் ஆக்கிரமித்தவங்களுக்கும் இடையிலான பழைய பகைமையில் பெரும்பாலும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும்னா நாட்டின் பழைய மக்கள் நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புளுக்கும் நார்மன்ஸ்க்கும் இடையிலான பழைய பகையெல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ் த ஃபேமஸ் இன்சிடெண்ட் ஆஃப் மேக்னா கார்ட்டா ஷோஸ் the two elements had been welded into a single people அப்படின்னா இந்த பகைமை போன நிகழ்வை மேக்னா கார்ட்டா அப்படின்ற நிகழ்வு மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த 2 மக்களும் ஒரே மக்களாக இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத மேக்னா கார்ட்டா அப்படின்ற இன்சிடெண்ட் மூலமாக நமக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. த லாஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பொசஷன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் க்ரவுன் tended still further to confirm the growing unity of the nation அப்படின்னா பிரான்ஸில் இருந்த இங்கிலாந்து அரசின் நிலங்களை இழந்துருச்சு. பிரான்ஸில் இருந்த இங்கிலாந்து அரசின் நிலங்கள் எல்லாம் இழந்ததெல்லாம் இங்கிலாந்து மக்களின் தேசிய ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தியது. இங்கிலாந்தோட அரசுக்கான சொந்தமான நிலங்கள் பிரான்ஸில் இழந்துட்டாங்க. அதனால் இங்கிலாந்து மக்களோட தேசிய ஒற்றுமை மேலும் வலுவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இங்கிலீஷ் பிகேன் டு அசர்ட் இட் செல்ஃப் பிசைட் த ரைவல் டங் அப்படின்னா இந்த சூழ்நிலையில் போட்டியாக இருந்த பிரெஞ்சு மொழியுடன் சேர்ந்த ஆங்கிலமும் தன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த தொடங்கிடுச்சு. விச் வாஸ் ஆல்ரெடி லாசிங் அரவுண்ட் கிரவுண்ட். அந்த நேரத்தில் ஃப்ரெஞ்சு மொழி மெதுவாக தனது ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் திஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அஸ்யூம்ஸ் எ சர்டைன் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். இதனால் ஆங்கில இலக்கியம் மீண்டும் வரலாற்று முக்கியத்துவம் பெற தொடங்கியது. இட் நவ் பிகம்ஸ் கிளியர் ஹவு மச் ஹஸ் பீன் கெயின்ட் இன் த மீன் டைம் பை த அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படின்னா இந்த காலத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த புதிய சிந்தனைகள் மற்றும் கதைகள் எல்லாம் ஆங்கில இலக்கியத்தை வளப்படுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. We see this in the case of the first noteworthy production of the revival, Brut, completed about 1205 by Lyman, a Paris priest of Worcestershire அப்படின்னா இந்த இது அதாவது புதிய சிந்தனைகள் கதைகள்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் 1205 லயமான் அப்படின்ற மத போதகர் எழுதின புருட் என்பது 1205 எழுதின புருட் ரொம்ப முக்கியமான படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
The enormous poem of some 30,000 lines contains the legendary history of ancient Britain. சுமார் இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 30,000 வரிகள் இருக்குது. இந்த பெரிய கவிதையை பழைய பிரிட்டனின் புராண வரலாற்றை கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய கவிதை. இதை வந்து பழைய பிரிட்டனோட புராண வரலாற்றை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. Legendary history of ancient Britain, beginning with Aeneas, whose descendant Brutus was the supposed ancestor of the British people. அதாவது ஈனஸ் அப்படின்றவரோட இதில் தொடங்குது. அவரது சந்ததி வந்து பிரிட்டிஷ் மக்களின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈனிஸ்லேருந்து இந்த ஒர்க் தொடங்குது, அதாவது ப்ரட் அப்படின்ற ஒர்க் தொடங்குது. அவரோட சந்ததி வந்து பிரிட்டிஷோட சந்ததியோட முன்னோடி தான் ஈனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டிங் வித் கேட்வாலடர், த லாஸ்ட் ஆஃப் த நேட்டிவ் கிங்ஸ். அதாவது பிரிட்டிஷோட லாஸ்ட்டு நேட்டிவ் கிங் யாருன்னா கேட்வாலடர் அப்படின்றவர், கடைசி அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் பை த வே அமாங் innumerable episodes the stories of Lear and King Arthur. இதில் பல கதைகள் இருக்குது. அதில் கிங் லியர் மற்றும் கிங் ஆர்த்தர் கதைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்லனா ப்ரட் அப்படின்ற கதையில். பட் த பாயிண்ட் ஆஃப் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இன் கனெக்ஷன் வித் இட் இஸ் தட் இட் இஸ் எ பேராஃப்ரேஸ் வித் அடிஷன்ஸ் ஆஃப் எ வர்சிஃபைடு கிரானிக்கல். இந்த நூலோட முக்கிய அம்சம் என்னன்னா, இது முன்னாடி இருந்த ஒரு வரலாற்று கவிதையின் விரிவாக்கப்பட்ட வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கவிதையோட விரிவாக்கப்பட்ட வடிவம் அப்படின்னா ப்ரட் டி எக்லாண்டர் ஆஃப் த ஆங்கிலோ நார்மன் போயட் வேஸ். இந்த நூல் வந்து ஆங்கிலோ நார்மன் கவிஞர் வேஸ் எழுதிய ப்ரட் டி எக்லட்டர் அப்படின்ற கவிதையை ஃபாலோ பண்ணி எழுதுனது தான் ப்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க. which in its turn had been based upon the so-called history of Britain. அப்படின்னா வியர்ட்ரம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன். ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் எழுதுனது வெல்ஸ் அனலிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் 1132 எழுதியிருக்காங்க. They had been based upon the so-called history of Britain. அதாவது which in its turn had been based upon the so-called. இதை வந்து ப்ரட்டி இங்கிலட்டரை வந்து எதை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா which in its turn had been based upon so-called history of Britain 1132 எழுதப்பட்ட நூலை அடிப்படையாக கொண்டது. ப்ரட்டி எக்லண்டரை வந்து இது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் அடிப்படையாக வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ரொமான்சிங் வெல்ஸ் அனலிஸ்ட் ஜாஃப்ரி ஆஃப் மேன்மோத். ப்ரட் எழுதுனது ப்ரட்டி எக்லண்டர் ஃபாலோ பண்ணி. ப்ரட்டி எக்லண்டர் எதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. அதை எழுதுனது யார் அப்படின்னா ஜாஃப்ரி ஆஃப் மேன்மவுத். அவர் வந்து ஒரு வெல்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்ஸ் வரலாற்று ஆசிரியர் அப்படின்றவர் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டனை வந்து ஃபாலோ பண்ணி தான் ப்ரட்டி எக்லண்டர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லயமான்ஸ் போம் தென் 3 streams ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ரன் டுகெதர். என்னென்ன அந்த 3 streams? லயமான் கவிதையில் வந்து செல்டிக், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் என்ற 3 கலாச்சாரங்களோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. While though in versification it follows the Anglo-Saxon principle of alliteration. அப்படின்னா கவிதை அமைப்பில் இது ஆங்கிலோ சாக்சன் அலிட்ரேஷன் முறையை பின்பற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லயமான்ஸ் போம் வந்து எப்படி இருக்குன்னா லயமான் கவிதையை பற்றி அடுத்தது சொல்கிறாரு. லயமான் கவிதையில் என்ன இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா செல்டிக், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் என்ற 3 கலாச்சாரங்களோட தாக்கம் வந்து இருக்குது. கவிதை அமைப்பில் லயமான்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. while though in versification it follows the Anglo-Saxon principle of
ஆங்கிலோ செக்ஷன் அலிட்ரேஷன் முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டேஸ்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த அக்கேஷ்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் ரைம் அப்படின்னா சில இடங்களில் ஃப்ரெஞ்ச் ரைம் பாணியும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. லைமான். எ லிட்டில் லேட்டர் கேம் ஆர்முலம். ஆர்முலம்ன்ற ஒரு ஒர்க் வந்திருக்கு. இது வந்து எழுதப்பட்ட காலம் 1215. 1215 யார் எழுதினது அப்படின்னா ஓஆர்எம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது சீரீஸ் ஆஃப் மெட்ரிக்கல் ஹோமிலிஸ் இன் ஷார்ட் லைன்ஸ் வித்தவுட் எய்தர் ரைம் ஆர் அலிட்ரேஷன். இது வந்து சிறிய வரிகளால் எழுதப்பட்ட மத போதனை. இதில் வந்து ரைம் அல்லது அலிட்ரேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் எய்தர் ரைம் ஆர் அலிட்ரேஷன். எந்த வர்க்கலம்னா ஆர்முலம் வர்க்கல. இதை வந்து எழுதினவர் வந்து லிங்கன்ஷயர் ப்ரீஸ்ட் ஓம் அப்படின்ற ஓம் என்ற மத போதகர் வந்து இதை எழுதியிருக்காரு. அண்ட் எ ப்ரோஸ் ட்ரீடைஸ். த ப்ரோஸ் ட்ரீடைஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆங்கர் அண்ட் ரைவல் அப்படின்ற ஒர்க்கை சொல்கிறாங்க. இது எழுதப்பட்ட காலம் 1225. இது எழுதப்பட்ட காலம் வந்து 1225. இட் இஸ் எ ப்ரோஸ் ட்ரீடைஸ் அப்படின்னா இது வந்து ஒரு உரைநடை நூல். இதை எழுதினவர் வந்து யாருன்னா பேர் தெரியல, இதனோட ஆசிரியர் பேர் தெரியல. இது வந்து மடத்தில் வாழும், அதாவது கன்னியாஸ்திரிங்க நன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு வந்து வழிகாட்டக்கூடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மடத்தில் வாழும் பெண்களுக்கு விதிமுறைகள் கொடுக்கும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த கைடன்ஸ் ஆஃப் 3 ladies entering the religious life. மெயினாக எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா மத வாழ்க்கையில் சேரும் 3 பெண்களுக்கு வழிகாட்டியாக இந்த நூல் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ சார்மிங் டயலாக் போம். அடுத்தது த ஓல் அண்ட் த நைட்டிங்கல். அடுத்ததாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா சார்மிங் டயலாக் போம் அப்படின்னா அவுல் அண்ட் த நைட்டிங்கல். எழுதப்பட்ட காலம் 1220. 1220 இதில் எழுதின அழகான உரையாடல் கவிதை டயலாக் போம், சார்மிங் டயலாக் போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் த 2 birds discuss their respective merits. இதில் ஆந்தையும் நைட்டிங்கேலும் தங்களின் சிறப்புகளை பற்றி விவாதம் செய்து. இஸ் ஹிஸ்டாரிக்கலி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இட் டிஸ்கார்ட்ஸ் அலிட்ரேஷன் அண்ட் அடாப்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் இன் ரைம்ஸ். இந்த கவிதை வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட் முக்கியத்துவம் பெற்றது. ஏன்னா இதில் அலிட்ரேஷன் முறையை விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ரைம் முறையை பயன்படுத்தியிருக்காங்க. த பிரின்சிபல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த இயர்லி 14th century. The principal productions of the early 14th century என்னென்னா 14ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தோட முக்கியமான படைப்புகள் என்னென்ன அப்படின்னா ராபர்ட் மேன்யாங்ஸ் அப்படின்றவர் எழுதின ஹேண்ட்லிங் சின். ராபர்ட் மேன்யாங் எழுதின ஹேண்ட்லிங் சின்ன்றது வந்து மேனுவல் ஆஃப் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதப்பட்ட காலம் 1303. ப்ரோஸ் அயன் பைட் ஆஃப் இன்விட். அடுத்தவருக்கு ப்ரோஸ் அயன் பைட் ஆஃப் இன்விட். இதெல்லாம் எந்த காலத்தில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் எழுதப்பட்ட முக்கியமான படைப்புகள். ப்ரோஸ் அயன் பைட் ஆஃப் இன்விட் எழுதப்பட்ட காலம் ப்ரோஸ் அயன் பைட் ஆஃப் இன்விட்டை ரிமோர்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோர்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ் 1340 வந்திருக்கு. இது வந்து போத் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச். இந்த ரெண்டுமே ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். அண்ட் கர்சர் முண்டி. அடுத்த ஒர்க் வந்து என்னென்னா கர்சர் முண்டி. எழுதப்பட்ட காலம் 1320. கர்சர் முண்டி இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எ versified account of scripture history together with many legends of the saints. கர்சர் முண்டின்றது பைபிள் வரலாறும் புனிதர்களை பற்றின கதைகளும் கொண்ட கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்சர் முண்டின்றது பைபிள் வரலாறும் புனிதர்கள், அதாவது
லெஜெண்ட்ஸை பற்றி நிறைய லெஜெண்ட்ஸ் அண்ட் செயின்ஸை பற்றி சொல்கிற கவிதைகள்லாம் எதில் இருக்குன்னா கர்சர் முண்டியில் இருக்குது. பிலாங் டு ரிலீஜியஸ் ரேதர் தென் டு ஜெனரல் லிட்ரேச்சர். இந்த நூல்கள்லாம் பொது இலக்கியத்தை விட மத இலக்கியமாக தான் இருந்துச்சு. 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் இருந்த இலக்கியங்கள்லாம் பொது இலக்கியமாக இல்லாமல் மத இலக்கியமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். The period between the conquest and Chaucer is, however, much more important from the point of view of our language than from that of our literature. கான்குவெஸ்ட் மற்றும் சாசர் காலத்துக்கு இடையிலான இந்த காலம் இலக்கியத்தை விட ஆங்கில மொழி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். சாசருக்கும் கான்குவெஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட காலம் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆங்கில மொழி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டியூரிங் தீஸ் 300 years, while little was being produced in prose or verse of any intrinsic value. அப்படின்னா இந்த 300 ஆண்டுகளில் மிக உயர்ந்த இலக்கியங்கள் அதிகமாக உருவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் இங்கிலீஷ் வாஸ் கிராஜுவலி எவால்விங் அவுட் ஆஃப் த கன்ஃப்ளிக்ட் ஆஃப் அப்போசிங் டங்ஸ். இந்த காலத்தில் மாடர்ன் இங்கிலீஷ் மெதுவாக உருவாக தொடங்கியது. அண்ட் அஸ்யூமிங் நேஷ்னல் ரேங்க் அஸ் த ஸ்பீச் ஆஃப் த ஹோல் பீப்புள். அப்படின்னா பின்னர் அது முழு நாட்டின் பொது மொழியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் திஸ் நியூ டங் விச் அல்டிமேட்லி டிஸ்பிளேஸ்டு தட் ஆஃப் த கான்குவரர்ஸ். அப்படின்னா இந்த புதிய ஆங்கில மொழி நார்மன் ஆக்கிரமிப்பாளர்களின் பிரெஞ்சு மொழியவே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பை த பிகினிங் ஆஃப் த 14th century இட் ஹேட் என்டையர்லி லாஸ்ட் இட்ஸ் ஹோல்ட் அப்பான் இங்கிலீஷ் லைஃப் அட் லார்ஜ். 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரெஞ்சு மொழி தனது ஆதிக்கத்தை இழந்துருச்சு. அண்ட் த கம்ப்ளீட் triumph of English was signalized by a statute of 1362. அப்படின்னா 1362 ஒரு சட்டம் ஆங்கிலத்தின் வெற்றியை உறுதி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. which proclaimed that henceforth all proceedings in the law court should be in that language instead of French. அதாவது அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றங்களில் இனிமேல் ஃப்ரெஞ்சு மொழி இல்லை, ஆங்கிலம்தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது உறுதி செஞ்சிச்சு. We thus come round to Chaucer, the first of our really national English poets. இதனால் நாம் ஜாஃப்ரி சாசர் என்பவரை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முதல் உண்மையான தேசிய ஆங்கில கவிஞர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ நீதிமன்றங்களில் இனிமேல் ஆங்கில மொழி தான் பின்பற்றுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தென் ஃபார் மோர் தென் 100 years பிஃபோர் திஸ் நியூமரஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸ் had shown the growth of a literary public among those who, as the praise then ran, had no French. இந்த சட்டத்திற்கு முன்பு நூற்றாண்டுக்கு மேலாக பிரெஞ்சு காதல் கதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. இதன் மூலம் பிரெஞ்சு மொழி தெரியாத பொதுமக்களிடையே ஆங்கில இலக்கியத்தை படிக்கும் வாசகர்கள் அதிகரித்தாங்க. We must however remember that while French was thus disappearing, there was as yet no standard form of the new tongue to take its place. அப்படின்னா இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா பிரெஞ்சு மொழி மெதுவாக மறைஞ்சிட்டு இருந்தாலும் அதற்கு பதிலாக பயன்படுத்த ஒரு மாதிரியான நிலையான ஆங்கில மொழி இன்னும் உருவாகலை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் வாஸ் broken up into dialects. அந்த காலத்தில் ஆங்கில மொழி பல வட்டார மொழிகளாக பிரிந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் எ நார்த்தன் இங்கிலீஷ், எ மிட்லேண்ட் இங்கிலீஷ் அண்ட் எ சவுதர்ன் இங்கிலீஷ். எப்படி பிரிந்துச்சு அப்படின்னா அந்த வட்டார மொழிகளை எப்படி பிரிஞ்சிருந்துச்சுன்னா நார்தர்ன் இங்கிலீஷ், மிட்லேண்ட் இங்கிலீஷ், சவுதர்ன் இங்கிலீஷ் என்று 3 வகையாக பிரிஞ்சிருந்தது. விச் டிஃபர்டு ஃபண்டமெண்டலி ஃப்ரம் ஒன் அனதர். அப்படின்னா இந்த 3 வட்டார மொழிகளுக்கும் நடுவில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருந்துச்சு. and which were yet subdivided within themselves into numerous minor varieties. அப்படின்னா
மேலும் அவற்றுக்குள்ள கூட பல சிறிய வட்டார மொழி வேறுபாடுகள் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் மைனர் வெரைட்டிஸ் இருந்துச்சு ஒவ்வொரு டைப்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் கன்ஃபியூஷன் லிட்டில் பை லிட்டில் ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் டெண்டட் டு கெயின் அசெண்டன்சி. அப்படின்னா இந்த குழப்பமான சூழலில் மெதுவாக ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற மொழி முக்கியத்துவம் பெற தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் வாஸ் த ஸ்பீச் ஆஃப் த கேபிட்டல் அண்ட் த டூ சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். அப்படின்னா ஏன்னா அது நாட்டின் தலைநகரத்திலும் முக்கியமான கல்வி மையங்களான யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் எல்லாம் பேசப்பட்ட மொழியாக இருந்துச்சு. எந்த மொழி அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் வந்து எங்கெங்கே வந்து பேசப்பட்ட மொழியாக இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில். தென் when Chaucer began to write, he chose this as his vehicle. சாசர் வந்து எழுத தொடங்கின மொழி எது அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற மொழியை பயன்படுத்தி எழுத ஆரம்பித்தார். அண்ட் இட் வாஸ் லார்ஜ்லி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் influence that what had hitherto been only one of several provincial dialects attained the dignity of the national language. அப்படின்னா அவரது பெரிய தாக்கத்தின் காரணமாக முன்பு இருந்த பல வட்டார மொழிகளில் ஒன்றாக இருந்த இந்த மொழி தேசிய மொழியாக உயர்ந்துச்சு. எந்த மொழி தேசிய மொழியாக உயர்ந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் தேசிய மொழியாக உயர்ந்துச்சு. We thus come around to Chaucer, the first of our really national English poets அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நாம் உண்மையான முதல் தேசிய ஆங்கில கவிஞராக ஜாஃபரி சாசரை அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we completed English literature before Chaucer. Next we have to see age of Chaucer, and we have already seen the table of English literature before Chaucer. Let's continue in next class.